ஸ்ரீ மகாவிஷ்ணுனுடைய அடுத்த திருநாமம் விஜிதாத்மா. தன்னுடைய ஆத்மாவை வென்றவர், தன்னுடைய மனத்தை வென்றவர் என்பது இந்த திருநாமத்தின் பொருள். நமக்கெல்லாம் சொல்லப்போனால் பிரகிருத்தியிலே இருக்கின்ற அனைத்து உயிரினங்களுக்குமே மனம்தான் மிகப்பெரிய எதிரி. மனம் போன போக்கிலே சென்று பாவ குவியல்களை தேடி தேடி சேர்த்து வைத்து கொண்டிருக்கின்றோம். அதனால் மீண்டும் பிறப்பு மீண்டும் இறப்பு என்று இந்த சம்சார சக்கரம் தவிர்க்க முடியாததாக ஆகிவிடுகின்றது. இதற்கு அடிப்படை காரணம் என்ன? நாம் நம்முடைய ஆத்மாவை, அதாவது மனத்தை வெல்லவில்லை. விவேகம் அல்லது டிஸ்கிரிமினேஷன், புலனடக்கம் நம்மிடையே, குறிப்பாக கலியுகத்திலே லவலேசமும் இல்லை. ஆனால் பகவானின் மனம் அப்படி அல்ல. அவருடைய மனம் அவராலே பூரணமாக வெல்லப்பட்டு ஜெயிக்கப்பட்டு இருக்கின்றது. அவருடைய மனம் அவரை இங்கே அங்கே இழுத்து விடாது. அப்படி தன்னுடைய மனத்தின் மீது பூரணமான ஈஸ்வரத்துவம், ஆளுமை கொண்டவர் பகவான். அதனால் அவர் விஜிதாத்மா. ஓம் விஜிதாத்மனே நமக. அவிதேயாத்மா, அவிதேயாத்மா. அவருடைய ஆத்மா யாருக்குமே அடங்காதது. அடங்குவது என்ன? அவர் யாராலும் அறியவோ உணரவோ ஒண்ணாதவர். யாராலும் அவரை முழுவதுமாக அறிந்து கொள்ள முடியாது, உணர்ந்து கொண்டு விட முடியாது. அப்படி பகவானை முழுவதுமாக அறிவது எவராலும் முடியாதது என்பது மட்டும் இல்லை, தேவையும் இல்லை என்பது ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் அருள்வாக்கு. கையிலே ஒரு சிறிய கோப்பையை வைத்துக்கொண்டு அந்த கோப்பையினாலே கடல் நீரை மொண்டு 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 ஊற்றி அந்த கடல் நீர் எவ்வளவு இருக்கின்றது என்பதை அறிகின்றேன் என்று அறியப் போகின்றேன் என்று ஒரு மனிதன் சொன்னால் அது எப்படி நகைப்புக்கு உரியதாக இருக்குமோ அப்படித்தான் பகவானை முழுவதுமாக அறிவதற்கு முயற்சி செய்வதும் ஆகும் என்று அவர் திருவாய் மலர்ந்து அருள் இருக்கின்றார். பகவான் அவருடைய பகவத் ரூபத்திலே, ஈஸ்வர ரூபத்திலே முழுவதுமாய் அறிய முடியாதவர் என்பது மட்டும் அல்ல, அவரால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற அவரே ஆகிய இந்த பிரகிருதி அல்லது மாயை, இதை கூட முழுவதுமாக யாராலும் அறிந்து கொண்டு விட முடியாது. மாயையை தாண்ட முடியாது, கடக்க முடியாது. ஆனால் மிகச்சிறந்த, ஆகச்சிறந்த பக்த ஞானிகள் மாயையை கடக்கின்றார்கள், பகவானை அடைகின்றார்கள். ஆனால் அவர்கள் கூட மாயையின் சகல பரிமாணங்களையும் முழுவதுமாக அறிந்தவர்கள் என்று சொல்லிவிட முடியாது. பகவத்கீதையிலே பகவான் அருளி செய்திருக்கின்றாரே, மம மாயா துரத்தியா, என்னுடைய மாயை கடத்தற்கு அரியது என்று. அதையும் நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட தன்மையை பகவான் கொண்டிருப்பதால் அவர் அவிதேயாத்மா என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் அவிதேயாத்மனே நமக. பகவானுடைய அடுத்த திருநாமம் சத்கீர்த்திகி. சத் கீர்த்திகி. இந்த இடத்திலே சத் என்பதற்கு ஒருபொழுதும் பொய்யாகாத, எப்பொழுதும் நிலைத்து இருக்கின்ற உண்மையாகிய என்பது பொருள். அப்படிப்பட்ட ஒருபோதும் பொய்க்காத கீர்த்தி, புகழை உடையவர் பகவான். விதம் விதமாக அவரை எவ்வளவு போற்றினாலும் அதையெல்லாம் முழுவதுமாய் அவரை போற்றியதாக கொண்டு விட முடியாது. ஏனென்றால் அப்படி பெரும் கீர்த்தியை உடையவர் பகவான். அளவிட முடியாத, அளவிற்கு அடங்காத கீர்த்தியை கொண்டவர். மேலும் ஒருபோதும் பொய்த்து போகாத கீர்த்தி அது. அந்த கீர்த்தி அவருக்கு ஒரு சமயம் இருக்கின்றது, இன்னொரு சமயம் இல்லை என்பது இல்லை. அதை போலவே அந்த கீர்த்தி, பகவானுடைய கீர்த்தி உயர்வதும் இல்லை, தாழ்வதும் இல்லை, நிலைத்த தன்மை கொண்டது. அப்படிப்பட்ட சத்கீர்த்தியுடைய பகவானுக்கு நமஸ்காரம். ஓம் சத்கீர்த்தையே நமக. அடுத்த திருநாமம் இந்த அடியிலே, இந்த ஈரடியிலே கடைசி திருநாமம் சின்ன சம்சய என்பதாகும். சின்ன சம்சய. சம்சய என்றால் சந்தேகம். முன்பெல்லாம் பழம் தமிழிலே, குறிப்பாக சில சமூகங்களிலே எனக்கு ஒரு சந்தேகம் என்பதை எனக்கு ஒரு சம்சயம் என்று சொல்வது உண்டு. இப்பொழுது அது வழக்கு ஒழிந்து விட்டது. இப்பொழுது இந்த வார்த்தை, சம்சயம் என்கின்ற வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்படுவது இல்லை. பகவான் தன்னுடைய இயல்பான ஞானத்தினாலேயே சகலத்தையும் காண்பவர், சகலத்தையும் அறிபவர். எல்லாமே அவரிடமிருந்து வந்தவைதான், எல்லாமே அவரேதான். நம்முடைய கைகளையும் கால்களையும் கண்களையும் பற்றி நமக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கின்றதா? இருப்பதில்லை. ஏனென்றால் அவை நம்முடையவைதான். அதை போலவே பகவானே சகலமும் என்பதால் எதை பற்றியும் அவருக்கு ஒரு சிறிது சந்தேகமும் ஒருபோதும் இல்லை. உயிரினங்கள் அனைத்துமே ஏதாவது ஒன்றை பார்க்க வேண்டுமென்றால்
ஏதாவது ஒன்றை கேட்க வேண்டும் என்றால் அல்லது ஏதாவது ஒன்றை அறிய உணர வேண்டும் என்றால் முயற்சி செய்துதான் முடியும். கண்களால் பார்க்க வேண்டும், காதுகளால் கேட்க வேண்டும், அறிவை மனத்தை பயன்படுத்தி அறிய வேண்டும், உணர வேண்டும். ஆனால் பகவானுக்கு இப்படிப்பட்ட முயற்சி எதுவுமே இல்லை. தன்னுடைய இயல்பான ஞானத்தினாலேயே அவர் சகலத்தையும் காண்கின்றார். அதனால் அவருக்கு எந்த சந்தேகமும் இல்லை. எதை பற்றியும் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் அவர் சின்ன சம்சயக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் சின்ன சம்சயாய நமக. பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.